ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் வச்சு ஒரு வித்தியாசமான கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இந்த கிரேவி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க, உடனே சமைக்கணும், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரேவி ரொம்ப சூட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். நம்ம அதுக்கப்புறமா ஜீரகம் போடணும். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. இப்போ இது பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேன் இதில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கிரேவி நம்மளால் செய்ய முடியும். தயிர் மட்டும் கொஞ்சம் இருந்தால். இப்போது இதில் நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே வெங்காயத்தில் சேர்க்கும்பொழுது வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி கீறி அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1.5 கப் அளவுக்கு தயிரை 1 கப் தண்ணியில் சேர்த்து கலக்கிக்க போகிறேன். இப்போ தயிர் கொஞ்சம் கட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போது தண்ணியில் கலக்கிடணும். இந்த தயிரை நல்லா கலக்கிட போகிறேன். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார இந்த தயிரை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிரை உடனே சேர்த்துக்க முடியும். இது கிரேவி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளெயினாக வெறும் தயிர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். ரெட் சில்லி பவுடர். இதில் ஏற்கனவே க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். எப்பயுமே ரெட் சில்லி க்ரீன் சில்லி 2 ஃப்ளேவர் சேரும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தயிரை சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி சப்பாத்தி இல்லை டிஃபன் ஐட்டமுக்கு நீங்கள் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது ப்ளெயின் கிரேவியாக இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் கொஞ்சம் மீல் மேக்கர் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்க்க போகிறேன். மீல் மேக்கர் ஏற்கனவே சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தது. அதை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா மீல் மேக்கரில் தண்ணி இருக்கும், அது கிரேவியை இன்னும் தண்ணி ஆக்கிடும். ஸோ நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு தயிர் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவியில் மீல் மேக்கர் டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டானா விட்டுடலாம். இல்லைனா நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு மாதிரியான வெஜிடபிள்ஸ் கூட நல்லாயிருக்கும். இல்லை ப்ளெயின் கிரேவியாக நீங்கள் அப்படியே செஞ்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது ரைஸ் இல்லைனா டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் இது சூட்டபுளாக இருக்கும். 5 மினிட்ஸ் தான் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொதிச்சு வந்துடுச்சு. கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.